இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்றைய எபிசோடை பார்க்கும் பொழுதே அந்த அளவு கோபமும் வெறுப்பும் கடுப்பும் வந்துச்சு. இது என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு கர்ப்பமான பொண்ணை பிடிச்சிட்டு. அது எல்லா சீரியலையும் இது உண்டு. ஒரு 3 பேர் 4 பேர் கர்ப்பமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க கதையில். ஆனால் காமிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அவங்கள கீழே தள்ளி விட்டுருவாங்க, தெரியாமல் விடுத்துட்டாங்க, கர்ப்பமாக இருக்கும் போது தான் வேறு ஏதாச்சும் நோய் இருக்குங்குவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாண்டியன் ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது கேன்சர்லாம் கொண்டுட்டு இருந்தாங்க. எப்பா சாமின்னு சொல்லிட்டு நமக்கே பார்க்க பாவமாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அது எல்லாமே நம்ம மோசமாக இருக்குன்னு சொல்லி திட்டும் போது அதை விட மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு இப்போ இன்றைக்கி எபிசோடில் வச்சுருந்தாங்க. சரஸ்வதியை தூக்கிட்டு போய் சரஸ்வதியை அரெஸ்ட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்காக காரமான சாப்பாட்டை சாப்பிட வைக்கிறது என்ன, தூங்குறவங்க மேலே தண்ணியை தெளிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நமக்கு அப்படியே கோபமும் வெறுப்புமாக எப்பா சாமின்னு பார்த்துட்டு இது என்னங்க, இதில் ஹீரோயின் மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, அர்ஜுனை தரையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு நிம்மதியாக இப்போ நடந்திருக்க ப்ரோமோ பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே டூ லேட் அப்படி தான் சொன்னோம். ரொம்ப நாள் கழிச்சு இது நடந்துகிட்டு இருக்குது. இப்போவும் மட்டும் கடைசி நிமிஷம் ட்விஸ்ட்டு அப்படின்னு ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோட்டில் நின்று என்ன தான் செய்கிறது, ஒரு ஆதாரமும் இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும், நமச்சியும் தமிழும். இப்போ 2 பேருக்கும் தலையும் சரியாயிடுச்சு, கையும் சரியாயிடுச்சு. நமச்சி தான் உயிருக்கு போராடிட்டு இருக்காருனாங்க, டபக்குன்னு வந்துட்டார், குடு அப்படின்னு வந்துட்டார், 3 நாளில் வந்துட்டார், வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஸோ லாஜிக்கே இல்லாத கதையில் இந்த லாஜிக் எங்கே எதிர்பார்க்குறதுங்கிறது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தா அந்த பக்கம் இருந்து அர்ஜுன் எப்பயும் போல் திமிரா பேசி என்ன அர்ஜுன் என்ன தமிழ் மாம்ஸ் அப்புறம் எப்படி இருக்கீங்க, லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டான். ஏன்டா திமிரில் ஆடுறியா, ஓவரா பண்ணாரா, ஒரு நாள் குடும்பத்தோடு நீங்கள் கழுதிங்க போகிறீங்கடா அப்படின்னா எப்படி எங்கள் சரஸ்வதி மேம் சாப்பிட்றாங்களே அந்த மாதிரியா அப்படிங்கும்போது குத்துன்னு குத்தி விட்டுறாரு. குத்தி அடித்ததோன்னா என்னையா அடிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே டபக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, வாயில் ஒரு கர்ச்சீஃபை கட்டி அப்படியே இந்த குழந்தை கடத்தல் மாதிரி தூக்கி டபக்குன்னு சொல்லி இந்த காருக்குள்ளார தூக்கி போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேர்த்தையும், அர்ஜுனையும் நமச்சியும் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா என்னையா பெரிய தப்பு, பெரிய தெரிஞ்சால் பிரச்சனையாகிடும், என்னடா பிரச்சனையாகுது அப்படின்னு தடியை வேறு எடுத்து டம்மால் டும்பின்னு அடிச்சு பலாருன்னு வாயெல்லாம் குத்தி இப்போ நம்ம பார்க்க நல்லாயிருக்கு. சரஸ்வதி இப்போ கஷ்டப்படும் போது எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்க்குறது அர்ஜுன் 4 அடி வாங்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அந்த அடிகளுக்கு பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை விட்டுரு அப்படிங்கிறார். உண்மையை சொன்னால் விட்டுறேன், இல்லைனா நீங்கள் தான் சாக போகிற அப்படின்னு ஒரு மிரட்டவும் ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ தான் முதல் தடவையாக ஏதோ கொஞ்சமாக ஹீரோவாக நடந்துக்கிறாரு. இதை கண்டினியூ பண்ணணும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த ஒரு நாள் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் வெளில கொண்டு போய் விட்டு அவர் பாவம் என்ன இருந்தாலும் ராகினி பாவம் அப்படின்னு கோதையம்மா சொன்னால் கோதையம்மா வீட்டை விட்டு வெளில போமா, தயவு செஞ்சு நீ போதுமா, நம்பிக்கை துரோகி அப்படின்னு அவங்க அம்மாவை துரத்தி விட்டுறணும். இப்போ இந்த சமயத்தில் அர்ஜுனா அப்படியே உண்மையெல்லாம் சொல்லி வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் தான் மேகனாவை கொலை செஞ்சோம், மேகனாவை கொலை செய்கிறதுக்கான ஐடியாவை போட்டு கொடுத்தது கலிவர்தன் தான், கலிவர்தன் சொன்னார், நாங்கள் செஞ்சோம், இதெல்லாம் இதான் உண்மை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணால் கூட இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா கடைசி நிமிஷத்தில் அர்ஜுன் என்ன அடித்து உண்மையை அப்படி சொல்ல சொன்னார், நான் மனசு அதை சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இதுக்கான ஆதாரமாக என்ன இருக்குது, மேகனாவை குத்துன கத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கிடச்சா அதை வச்சு நான் கொடுக்கலாம். இதுவும் இல்லையா, இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொத்தமாக இதை பண்ணுறதுக்கு கூட அடியாட்கள்லாம் கூட்டு போனாங்களா, அந்த அடியாட்கள் யாருங்கிறத தெரிய வச்சு அந்த அடியாட்களையும் கோத்து விட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணி அர்ஜுனை மொத்தமாக பிடிச்சி கூண்டோடு அடித்து தள்ளி உள்ள தள்ளுறதை தவிர எதை பண்ணி அர்ஜுன் திருப்பி வெளில வந்துட்டார் அப்படின்னாலும் இந்த சீரியலை பார்க்குறதுக்கு நமக்கு இதுக்கு மேலே தெம்பு இல்லைன்னு ஆகிடும். ஏற்கனவே அதுக்குள்ள தான் தெம்புறதுனா பாதியில் கொஞ்சம் நாள் விட்டுருந்தோம் நம்ம. இப்போ ஏதோ கொஞ்சம் மேகனா இந்த மேகனாவுடைய மரண கேஸ் அந்த பிரச்சனை மேகனா கிட்ட தமிழ் மாட்டிட்டாருன்னா கொஞ்சம் பரபரப்பாக போகுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சா திருப்பி ப்ளீஸ் நோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட்லாம் இருந்துச்சு. ஸோ அதை மாற்றி அமைக்கிற மாதிரி எபிசோட்ஸ் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தடவையும் கோதை அர்ஜுனை காப்பாற்றி வெளில கூட்டாங்க. அர்ஜுன் ஒத்துக்கிட்டா கூட ஏதாச்சும் அவங்களை காப்பாற்றிட்டாங்க. என்ன இருந்தாலும் ராகினி நம்ம பொண்ணு தானடா அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புது ப்ரோமோ எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்றைய